இன்னைக்கு வீடியோல ராயன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை அனலைஸ் பண்ண போறோம். இது ரிவ்யூ கிடையாது, அனலைஸ். ஒரு பாட்டு எங்க வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்ஷன். தனுஷ் எழுதி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டு தனுஷ் அண்ட் ஏஆர் ரஹ்மான் பாட்டு பாடி ரிலீஸ் ஆகிருக்கிற பாட்டு தான் அடங்காத அசுரன். இது ராயன் படத்துல ரிலீஸ் ஆன ஒரு பாட்டு. இது நம்மளுக்கு தெரியும், போஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதோட கோரியோகிராஃபர் வந்து பிரபுதேவா சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா லைக் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 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 சாங் வந்து நம்மளுக்கு ஃபயரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சாங் ஒரு ஃபயரான சாங் தான். இந்த சாங்குடைய போர்ஷன்ஸ் எங்க வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோஸ்குள்ள பார்க்க போறோம். ஏன்னா ஒரு பாட்டுனா அது எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த வகையில இது டெஃபினட்டா இன்ட்ரோ சாங்கா இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தீம் கான்செப்டை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சுக்கணும். அண்ட் அந்த போஸ்டர், படத்துடைய போஸ்டர் வந்து கம்பேர் பண்ணி இந்த பாட்டையும் பார்க்கணும். படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து நம்ம பார்த்துருப்போம். 3 பேரும் ஒரு மாதிரி கையில கத்தியோட ரகடா இருப்பாங்க. அப்படியே அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன இன்னொரு போஸ்டர் பார்த்தா ஹாப்பியா ஒரு ஃபேமிலி போட்டோ மாதிரி 4 பேர் இருப்பாங்க. அதில் துஷாரா விஜயன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டோடைய போஸ்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ராவணன் போட்டோ வச்சுட்டு தனுஷ் உட்காந்துருப்பாரு. ஸோ இது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். மேபி இது கிளைமேக்ஸ் சாங்கா இருக்கலாமான்னு கேட்டா இருக்காது. ஏன் அப்படிங்கிற ஒரு ரீசனுமே இருக்கு. கிளைமேக்ஸ் சாங்கா இருந்துச்சு அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த ஒரு பிளேஸ்மெண்ட்ல இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த வகையில இது கிளைமேக்ஸ் சாங்கா இருக்கவே இருக்காது. சாங்குக்குள்ள உள்ள விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடங்காத அசுரண்டா அப்படிங்கிறலாம் தாண்டி போகி அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டாடிட்டாங்க. போகி அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு தெரியும், போகி ஃபங்க்ஷன் எப்படி கொண்டாடுவோம் சொல்லிட்டு. பட் இங்க போகியில இவங்களுடைய எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். துஷாரா விஜயன் ஹாப்பியா டான்ஸ் பண்ணாலும், இங்க காளிதாஸ் ஜெயராம ஹாப்பியா டான்ஸ் பண்ணாலும், சந்தீப் கிஷன் ஹாப்பியா டான்ஸ் பண்ணாலுமே தனுஷ் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியான லிரிக்குமே அங்க இருக்கு. எதிரி யாருன்னு காமி, யாரு எதிரி அப்படின்னு காமி, ஏதோ ஒரு ஹாப்பனிங் நடந்திருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ற மாதிரி தான் அந்த லைன் இருந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் போருக்கு போகணும், பொருள் எடுத்துட்டு வாயா, நம்ம அடுத்து ஒரு பெரிய விஷயத்த பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த லிரிக்லயுமே சொல்றாங்க. ஸோ அதனால தான் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இன்ட்ரோ சாங்கா இருக்கவே இருக்காது, டெஃபினட்டா இருக்காது, ஓகேவா? அடிக்கடி வரக்கூடிய இந்த போகியோட சேர்ந்த ஒரு வார்த்தை தான் போகி போகி, யாரு எதிரி காமி. ஸோ இப்படின்னு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அப்பனா இது இவ்வளோ ஏதோ சம்திங் ஒரு ஹேப்பன் நடந்திருக்கு. அதுக்கு காரணம் யாரு? மேபி நான் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பிரச்சனையா இருந்து நம்ம காளிதாஸ் ஜெயராமனும் சந்தீப் கிருஷ்ணனும் தனுஷை போட்டு தள்ள முடிவு பண்ணியிருந்தா அப்படி கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் கிட்டிங், மேபி இருக்கலாம், சரிங்களா? ஆனா இந்த பாட்டுடைய பிளேஸ்மெண்ட் எங்க வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தா இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கலாம். இந்த சாங் முடிஞ்சு ஒரு போர்ஷன்ல இன்டர்வல் விடலாம். அப்படி இல்லைன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி, அதாவது கிளைமேக்ஸ்லாம் இருக்காது, இன்டர்வலுக்கும் கிளைமேக்ஸுக்கும் நடுவுல ஒரு பாட்டா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இந்த பாட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஓவராலா அந்த பாட்டை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தேட்டர் ஆடியன்ஸுக்கு சரியான ஒரு பாட்டு தான். ஏன்னா ஒரு அசுரன்ல வந்து நம்ம பார்த்துருப்போம், வா அசுரம் வாங்கணும் ஒரு சாங் வரும். அந்த சாங் எந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணி தெரியும். அதே மாதிரிதான் இந்த சாங்குமே. இது அசுரன்ல இன்னொரு சாங் கைண்ட்ல இருக்கும்ல, பொல்லாத பூமின்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் மூடோட லைக் அசுரன் சாங் தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சாங் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில சாங் ஓவராலா குட்டான ஒரு சாங் தான். லிரிக்காவுமே செமையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தனுஷ் தான் லிரிக் எழுதியிருக்காரு. அவரு படத்துக்கு மெனக்கட்டி எல்லாமே பார்த்து பண்ணிருக்காரு. 50வது படம், அவரே டைரக்டரு, அவரே லிரிக் போடுறாரு, அவரே பாட்டு பாடுறாரு. இதுக்கு எல்லா படத்துலையும் பண்ணுவாரு. பட் இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிக மெனக்கடல் இருக்கும் தான். ஏன்னா 50வது படம்னா ஜஸ்ட் லைக் தட்னு பண்ணிட முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு ஆக்சுவலாகவே குட்டு தான். தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா அசுரன் ரேஞ்சுக்கு தனுஷை பார்த்துட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் எல்லாம் எதிர்பார்த்தேன். இடையில திருச்சிற்றம்பலம் கொடுத்தாங்க, ஓகே குட். ஆனா இது தனுஷோடைய ஆக்டிங்க்கு அதிக ஸ்கோப் இருக்கும், இந்த தலைவர் வந்து அப்படி பார்க்கலாம் அப்படின்னு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு படம் தான் ராயன். ஸோ அந்த வகையில் இந்த சாங்கோடைய போர்ஷன்ஸ் அங்கங்க வரும்போது அதெல்லாம் வந்து தெரியுது, ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. இந்த பாட்டுல 3 பேருமே ஒரு போர்ஷனை டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் பார்க்கும்போது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கேப்டன் மில்லர்ல வந்து ஒருத்தனை கொண்டுட்டு ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல தான் அந்த டான்ஸ் மேய்ச்சி. கொலைக்கு முன்னாடியா கொலைக்கு அப்புறமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் சாங் இன்ட்ரோ சாங் கிடையாது, கிளைமேக்ஸா இந்த சாங் இருக்கவே இருக்காது. பட் தீம் மியூசிக்கா அந்த சாங் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த பிளே நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு.
தீம் மியூசிக்காக இந்த பாட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஆனால் இந்த சாங்கில் இருக்கக்கூடிய சில ஃப்ளாஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே,